மொபைல் ஜெஷன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு கருத்து கணிப்பு யாருது அப்படின்னு பார்த்தோம்னா சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு தாங்க. இந்த கருத்து கணிப்பு வந்து நேற்று வெளியிட்டாங்க. அதில் முக்கியமாக அடுத்த முதல்வர் யார், இரண்டாவது இடம் யார், மூன்றாவது இடம் யார், நான்காவது இடம் யாருன்னு சொல்லிட்டு சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு அவ்வளோ துல்லியமாக வந்து வெளியிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நேற்று எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க. முதல் இடத்துல கிட்டத்தட்ட 45% வந்து திமுக முதல் இடத்துல இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் அதிமுக இரண்டாவது இடத்துல இருக்கு, மூன்றாவது இடத்துல டிவிகே இருக்கு, நான்காவது இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கு. இதுல எப்படி வந்து திமுக முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து தெரியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அவருடைய அயராத உழைப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன அயராத உழைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பல திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கு மட்டும் இல்லை, மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து திருநங்கை வரைக்குமே பல திட்டங்களை வந்து திமுக அரசு வந்து கொடுத்துருக்கு. இதை தவிர்த்து சி ஓட்டர்ஸில் எப்படி வந்து இந்த கருத்து கணிப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் பெண்கள் வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமாக வந்து இருக்கும். பெண் தொழில் முனைவோர்கள் வந்து பார்த்தோம்னா இதில் நிறைய பேர் வந்து இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற உடனே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. முதல் கையெழுத்து அதை போட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் பெரும்பாலானோர் எல்லாருக்குமே வந்து தெரியும், காலையில் வந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போவாங்க, இந்த பூ வியாபாரம் பண்ண போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை வந்து பெண்கள் வந்து போவாங்க. அதிலே வந்து பார்த்தோன்னா கணிசமாக ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வந்து மீதி பண்ணலாம். அதனால் பெண்களுக்கு மட்டுமே வந்து பார்த்தோன்னா பிங்க் பஸ்ஸு அவ்வளோ அருமையாக வந்து விட்டுருந்தாங்க. எங்கே ஒன்றாலும் இறங்கிக்கலாம், எங்கே ஒன்றாலும் ஏறிக்கலாம் அப்படின்ற வசதிகளும் வந்து இந்த பஸ்ஸில் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, பஸ் விட்டு இறங்கிட்ட உடனே வந்து ஆட்டோவில் போயிட்டு அங்கே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போலாம் அப்படி இல்லவே இல்லை. என்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வந்து பதவியேற்றாரோ அன்னையிலேருந்தே வந்து பார்த்தோன்னா அவங்க வீட்டு சைடு போனால் கூட கண்டக்டர் சொல்லி இப்படியே நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் கூட போகாமல் எல்லாமே வந்து பஸ்லேயே வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு திட்டங்கள் வந்து பார்த்தோம்னா திமுக மத்தியில் மிகப்பெரிய வந்து ஒரு வரவேற்பு பெற்றது அப்படின்னு வந்து சொல்லலாம். மகளிர் உரிமை திட்டம், அதாவது எல்லா மகளிருக்கும் வந்து 1000 ரூபாய் அந்த திட்டங்கள் வந்து இன்னும் கொடுத்து இன்னும் வந்து பொருளாதாரத்தை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேம்படுத்தினார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா படிக்கும் மாணவிகளுக்கு அவங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா மாதம் 1000 ரூபாய். சரி மாணவிகளா, அப்புறம் வந்து மாணவர்களும் கோச்சிக்குவாங்களேன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கும் வந்து 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பல திட்டங்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயங்கள் என்னன்னா நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்கள் என்னன்னா இந்த மகளிர் சுய உதவி குழு அப்படி வந்து சொன்னோம். ஏன்னா இந்த மகளிர் சுய உதவி குழு தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் வட்டி இல்லாத ஒரு காசு யாருங்க தருவாங்க. அது வந்து இந்த மகளிர் சுய உதவி குழு திமுக ஆட்சி அமைந்ததுலேருந்தே வந்து மிகப்பெரிய வந்து மகளிருக்கு ஒரு பங்காற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இது மாதிரி வந்து ஏகப்பட்டது சொல்லினே போலாங்க. ஏன்னா சொல்றதுக்கு இவ்வளோ அவ்வளோனே வந்து கிடையாது. அதனால தான் இந்த 45% அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் இந்த சி ஓட்டர்ஸ்னுடைய கருத்து கணிப்பு. ஏன்னா பெரும்பாலும் வந்து சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு வந்து இது மாதிரி தான் வந்து கருத்து கணிப்பு வந்து எடுப்பாங்க. ஒரு சில பெண்கள்கிட்ட போயிட்டு இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன எல்லாமே வந்து செஞ்சுருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த கருத்து கணிப்பு எல்லாமே வந்து போகும். அந்த ஒரு விஷயத்தினாலே இந்த சி ஓட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா 45% திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் வந்து இருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகளும் இப்போ கடந்த சில மாதங்களாக வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வாக்குறுதியெலாம் வந்து நிறைவேற்றிட்டே இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இந்த பென்ஷன் காசாகட்டும், அதே போல் செவிலியர்கள் ஆகட்டும், அதே போல் இந்த ஆசிரியர்கள் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயங்களாக வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றிட்டே வராரு அப்படின்னே வந்து சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த அளவுக்கு வந்து கருத்து கணிப்புல அவர் முன்னிலையில் இருக்கார் அப்படின்னா பதவியேற்றதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ விஷயம் செஞ்சிருப்பாரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் இப்போ முக்கியமாக வந்து பார்த்தோம்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரியே வந்து ஒரு லேப்டாப்லாம் வந்து மாணவர்களுக்கு எல்லாம் கொடுத்த உடனே அது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய இருக்குங்க, அது சொல்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. மொத்தத்தில் வந்து பார்த்தோங்க அப்படின்னா இந்த 45%லாம் கம்மி தாங்க அந்த திமுக ஆட்சிக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலானோர் வந்து சொல்றாங்க. அதே போல முக்கியமா வந்து பார்த்தோம்னா ஒரு தேர்தலில் பலம் அப்படின்னே வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு அனைத்து கட்சியுமே வந்து பலம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2019 இருந்தே இந்த கூட்டணி கட்சிகள்லாம் முதல்வர் ஸ்டாலினுடன் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒற்றுமையா வந்து இருக்காங்க. பல பேர் பலவிதமா வந்து கூட்டணியை கலைக்கலாம்னு நினைச்சா கூடமே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து கூட்டணியுடன் ரொம்ப இணக்கமா வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 45% இந்த கூட்டணி வந்து இடம்பெறுது. இதெல்லாம் விடுங்க, இந்த 45% விட இன்னமும் அதிகமாக இடம்பெறலாம். அதாவது தேர்தல் நேரத்தில், ஏன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், கணிசமாக பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் இதெல்லாம் தவிர்த்து வாக்கு எண்ணிக்கை அப்போது இந்த 45% அதிகமாக வரலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போவே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு வந்து. ஏன்னா சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு அதை தான் வந்து சொல்ல வருது. அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இன்னும் கருத்து கணிப்புலாம் நிறைய இருக்குது, நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். நன்றி.